மகர ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டுத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிந்தாலும் மனதளவில் ரொம்ப குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுக்கறதில்ல. இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது. இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரையுமே சமமாக மதிக்கக்கூடியவங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க மகர ராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்க இருக்குதா, எல்லா ராசிக்கும் தானே கஷ்டங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மகர ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அதை யாருமே திருப்பி காட்டுறதில்ல. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் உங்களை கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா அது மகர ராசிக்காரங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் கைக்கு தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும். உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறீங்களோ அல்லது ஹெல்ப் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தாக கொடுத்துருவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பணங்கிறத நிலையாக நிற்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பழங்க. ஏன்னா உங்களுக்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கடன் அப்படிங்கிறது நிறைய தொகை இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். குடும்பத்தில் வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே மனம் மாறி என்னை மன்னிச்சிருன்னு உங்கள் முன்னாடி நிற்க போகிறாங்க. கடந்த காலகட்டங்களில் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. இந்த ஆண்டோடைய முதல் வெற்றியை பார்த்திங்கன்னா அந்த அவமானத்திலிருந்து மீண்டு மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட போகிறீங்க. இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வருமானங்கிறது இரட்டி மடங்காக அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேடுவோத அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவு தாராளமாக கிடைக்கும். நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். வரக்கூடிய நாட்களில் உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இருக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். அது ஐடி ஜாப்பாக இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும், நீங்கள் எந்த வேலையை சூஸ் பண்ணுறீங்களோ அது தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள் உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. நன்றாக நானும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் செய்து தர மாட்டாங்க, ஒரு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மனதெல்லாம் அதிகமாக வேதனைப்படுவீங்க நிறைய பேர். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீ எதிர்பாராத உயர்வுங்கிறது கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலைன்னு சொல்லி பெரியவங்க எல்லாமே வருத்தத்தில் இருப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே கண்டிப்பாக அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும்.
மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டை மடங்காக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்கிற அளவுக்கு சொந்தக்காரங்க உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது. கடந்த 2 வருடமாக நிறைய துன்பங்களில் கஷ்டப்பட்டு தான் இந்த ஆண்டுக்கு வந்திருப்பீங்க. மகர ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு. கடந்த காலகட்டங்களில் எண்ணி பார்க்கும்போது மிக மோசமான நிகழ்வுகள் எல்லாமே இவங்களுக்கு நடந்திருக்குது. மகர ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் நடந்திருக்கும். புதுசாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிருந்தால் பெரும்பாலான மகராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே நம்ம சொல்கிறோம். நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு சாமி, எங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. மற்றவங்களை நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை உடனே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டவே மாட்டாங்க மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் குறிப்பாக இறக்க குணம் படைத்தவங்க. நீங்கள் உங்களுடைய இறக்க குணம் தான் மற்ற ராசிக்காரங்களை விட வேறுபடுத்தி காட்டுது. மகர ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, லட்சாதிபதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க தான் கூட இருக்கிறீங்க எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதிகமாக கடனில் சிக்கி தவிக்கிற ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மகர ராசிக்காரங்க. காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகர ராசிக்காரங்களாம் 2 கேட்டகரி பீப்புளாக பிரிக்கலாம். ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா வசதி படுத்த நபர்கள், ஒரு கேட்டகரி பாப்புலர்னா மிடில் கிளாஸ் பீப்புளாக நம்ம அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நிறைய பேர் கடனில் சிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தினம் மனதளவில் அதிகமாக நொந்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மாத சம்பளம் ஒரு 30,000 அப்படிங்கும்போது அந்த 30,000த்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அப்பா அம்மா பார்க்குறது எல்லாமே அவர்களை சுற்றியே இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் தொகை அமௌண்ட் பார்த்தாம வேறு பக்கம் கடன் வாங்கி அந்த நாட்களை கடந்து போகிற மாதிரி இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருவோட வக்ர நிவர்த்தி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னி ஒரு சனி பயிற்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீரபத்திர ராஜயோகம் ஒன்று வரதுனால உங்களுடைய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே விரைவில் முடிய போகுது. இந்த ஆண்டு 2025 முடியறதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்துமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. கட்டி முடிச்சுட்டு 2025 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக உங்களுக்கு மாறும். நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நிறைய நபர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம் நினச்சி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருப்பீங்க. அடுத்து நம்ம மார்க் குறைஞ்ச போச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம கேட் டிபார்ட்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு நம்ம மனதளவில் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப நாட்களாக பயம்படுத்திக்கிட்டு வந்த விரைவில் அனைத்து நோய்களுமே குணமாக போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செலவு, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. இந்த உடல் சார்ந்த ரீதியாக இந்த மருத்துவமனைக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கிற காசு எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய காசு செலவு பண்ணுற மாதிரியே இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்டதாக நிறைய நடந்துட்டு இருக்குது. வரக்கூடிய வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நிச்சயம் ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த கட்டத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஏதாவது ஆபத்து சனி பெயர்ச்சியால் வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. சனி பெயர்ச்சியால் மகர ராசிக்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சனி பகவான் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்க நினைத்தால் அது யாராலுமே தடுக்க முடியாது. கண்டிப்பாக முதலில் பார்த்தீங்கன்னா உங்கள் கர்மாவிற்கு ஏற்ற தண்டனைகளை முதலில் கொடுத்து விட்டு அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன இழந்தீங்களோ எல்லாத்தையுமே மீண்டும் அவர் உங்களுக்கு
பெற்று தருவார். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும். திருமணமாகாத ரொம்ப நாட்களாக வந்து வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பெண்ணே வந்து அமைஞ்சிருக்காது ஆண்களுக்கு. விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க. வாழ்க்கை துணை இழந்ததுக்கப்புறம் வந்து அடுத்து செகண்ட் மேரேஜை பற்றி யோசிக்கலாமா அல்லது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா, அப்படி பண்ணும்போது சமூகம் ஏதாவது சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மன பயத்திலேயே நிறைய நபர்கள் இருக்கிறீங்க. கண்டிப்பாக மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அனைவருக்குமே தேவை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மறுவாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு இன்னொரு 4-5 மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்.